ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, பசங்களை வந்து ஸ்கூல் அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த டே ஃபுல்லாக என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கலைவாணி சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இட்லி பொடி ரெசிபி, அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு சிஸ்டர் வந்து நீங்கள் இட்லி மெஷர்மெண்ட் வந்து சொல்லுங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க. அது அப்புறம் நவதானிய அடைக்கு வந்து ஊற வச்சது, இது எல்லாமே இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1-2 டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று விலாகோட கண்டினியூ வீடியோ தான் இது. நேற்று காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வெங்காய சட்னி நல்லா காரசாரமாக அரைச்சி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலையில் மிஷினில் துணியும் போட்டு விட்டுருந்தேன். ஃபஸ்ட் அது காய வச்சிடலான்ட்டு மேலே வந்தேன். ஏன்னா காலையில் நல்லா வெய்ய காட்டுது. மேலே காய வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வேலைகள் வந்து பண்ணலான்னு இருக்கேன். துவைக்கிற துணி அப்புறம் வந்து விளக்குற பாத்திரம் இதெல்லாமே எனக்கு அதிகமாக வந்து சேருதுங்க. எனக்கு மட்டும் தான் இப்படியா இல்லை உங்களுக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். துணி வந்து மிஷினில் போட்டு விட்டுறோம், அதை காய வச்சு மடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அது அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறதாங்க எனக்கு கொஞ்சம் வந்து கடுப்பாக இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த வேலையை என் பொண்ணுக்கிட்ட வந்து விட்டுடுவேன், அதை வந்து பண்ணிவிடுவேன். மேலே துணியை காய வச்சு வந்து கையோடவே வெளியில் வரண்டா வீடு வாசல்லாம் நல்லா வந்து பெருக்கி தள்ளிட்டேன். சில்கிக்கும் சாப்பாடு வச்சுட்டு அது சாப்பிட்டுட்டு நல்லா வந்து படுத்துருக்குதுங்க. இங்கே வராண்டாலே தான் வந்து படுத்துருக்கோம். எனக்கு துணையாகவே இருக்கும் எப்பொழுதுமே. எழுப்புனா எழுந்திருக்கவே மாட்டேங்குது. எப்போ கூட்டம் வந்தாலும் எழுந்திருக்காது. நான் ஏதாவது குச்சி வச்சு தட்டி தட்டி பார்த்தாலும் எழுந்திருக்காது. அப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து லைட்டாக ஒரு 2 செட்டு ஊற்றினாலே போதும். இதுக்கு தண்ணின்னா அலர்ஜிங்க. தண்ணியை ஊற்றினாலே தெறிக்கிச்சு ஓடிடும். சும்மா ஒரு 2 சொட்டு தான் வந்து ஊற்றினேன். எஞ்சி மேலே போய் மாடியில் படுத்துக்கும். சில்கி நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே தாங்க வந்து இருக்கும். மேலே மொட்டை மாடிக்கு துணி காய வைக்க போனாலும் மேலே இருக்கும். நைட்டில் கொஞ்சம் வந்து காத்தாடவே மேலே போய் படுத்துருக்கலான்னு போய் படுத்துருந்தோம்னா கூடவே வந்து பக்கத்துலேயே படுத்துருக்கும். காலையில் அறக்க நம்ம வந்து சமையல் வேலை, கிச்சன் வேலை எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து இந்த மற்ற வேலைகள்லாம் வந்து செய்ய முடியல இப்போதைக்கு. பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் மற்ற வேலைகள் எல்லாம் செஞ்சிகிட்ருக்கிறேன். மேக்ஸிமம் சாதனை ஏஞ்சிட்டான்னு இந்த பெட்டெல்லாம் வந்து அடி கொடுத்துருவான். சோஃபா செட்டுக்கெலாம் கவர் போட்டு விட்டுடுவான். இன்றைக்கி அதெல்லாம் அவள் வந்து பண்ணிட்டான். அவள் செய்யாத அன்றைக்கி தாங்க எனக்கு அந்த வேலைகள் வந்து இருக்கும். வீட்டில் பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் வந்து சொல்லிக் கொடுங்க, செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு பழக்கத்துக்கு வரும். பெருக்கி தள்ளுற வேலை முடிச்சதுமே பார்த்திங்கன்னா இட்லிக்கு சுற்றுற மாவு காலி ஆகிடுச்சு. இட்லிக்கு ஊற வச்சுருப்போகிறேன். நைட்டுக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவதானிய அடை தான் வந்து பண்ண போகிறேன். அதாவது நவதானிய அடைன்னா என்கிட்ட என்னென்ன தானியங்கள் எது இருக்குதோ அதை மட்டும் வந்து போட்டு தான் வந்து இன்றைக்கி அடை சுட போகிறேன். இட்லி அரிசி, கம்பு, கேழ்வரகு, உளுந்து, பட்டாணி, பச்சை பயிறு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன கப்பில் தான் அளந்து போடுறோம். இப்போ இது மேக்ஸிமம் வந்து அளவுன்னு வந்து நான் போட மாட்டேங்க. சும்மா கை அளவு மாரி தான் வந்து போடுவேன். ஒரு வீடியோக்காக சும்மா அந்த கிண்ணத்தில் வந்து காமிச்சிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் பண்ணுறதுக்காக பச்சை அரிசியும் பாசிப்பருப்பும் கலந்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் அதிகமாகவே கலந்துட்டங்கிறனால அன்றைக்கி பொங்கலுக்கு தேவையானது மட்டும் வச்சுட்டு மீதி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். வேறு நீங்கள் என்னென்ன பயிர் வகைகள்லாம் வச்சுருக்கீங்களோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குவாங்க. இது வந்து எனக்கு ஒரு 2 வேளைக்கு வர மாரி தான் நான் வந்து ஊற வைக்கிறேன். பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப ஹெல்த்தியான அடை இது. இல்லை தானியங்கள்லாம் சேர்த்துருக்கனால குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது வந்து ஊறணும். இது வந்து பார்த்திங்கன்னா அடைக்கு வந்து மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனியாக எடுத்து கெட்டியாக மாவு அரைச்சி அது கூட வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லித்தழைலாம் சேர்த்து வடையாக கூட செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிஸ்டர் கூட இட்லி மெஷர்மெண்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போதுமே ரேஷன் அரிசியில் தாங்க வந்து இட்லி சுடுறது. யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் கடை அரிசி சேர்த்துப்பேன். இப்போதைக்கு இந்த சின்ன உழக்கு காமிச்ச இல்லைங்களா, இதெல்லாம் 4 வந்து எடுத்துப்பேன் அரிசி, 1 பங்கு உளுந்து எடுத்துப்பேன். அதாவது 4க்கு 1 தான் வந்து நான் எப்போதுமே சேர்த்துக்கிறது. பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வைக்கும் போது நீங்கள் வந்து எப்போதும் ஒரு கைப்பிடி 2 கைப்பிடியோ கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே நம்ம வடை வேலையை, அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேலையும் வந்து முடிச்சுக்கலாம். அப்படி வடை இல்லைன்னா நீங்கள் அந்த அரைக்கிற உளுந்து மாவே வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு உளுந்து கஞ்சியாக கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வந்து முடியும். இது எல்லாமே நல்லா 4-5 தடவை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வந்து ஊற வைக்கணும். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் நைட்டில் தான் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறது. அதாவது டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டே மாவு அரைக்கிற வேலையை வந்து முடிச்சிடுவேன். மாவு அரைக்கிறதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படி நினச்சிட்டு தாங்க வந்து ஊற வச்சேன். ஆனால் வந்து நான் நைட்டு எதுவுமே வந்து செய்யலை. அது ஏங்கிறத நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். இதில் இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதுமாரி நம்ம எது ஊற வச்சு நம்ம அதை வாஷ் பண்ணுற மாரி இருந்தாலும் இதுமாரி நீங்கள் வடிகட்டுறதோ அப்படி இல்லைன்னா நம்ம அந்த காயெல்லாம் வந்து அலசுறதுக்கு ஒரு வடிகட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் அந்த தண்ணியெலாம் வடிகட்டும் போது நம்ம வாஷ் பண்ணுறது எதுவுமே வந்து கீழே சிந்தாமல் வந்து இருக்கும். எப்போதுமே வந்து பாத்திரம் விளக்கி முடிச்ச கையோட சரி, இல்லை இதேமாரி ஏதாவது அரிசி உளுந்து கழுவினாலும் சரி, அந்த சிங்க்கு சுற்றிலும் இருக்கிற தண்ணி எல்லாமே இதேமாரி வைப்பரால் தள்ளி விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே காஞ்ச மாதிரியே இருக்குங்க. சீக்கிரம் வந்து உப்பு கரை பிடிக்காமலே வந்து இருக்கும்.
தண்ணி தேங்கி தேங்கி நிற்கிறனால தாங்க சீக்கிரம் வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே உப்பு கரை பிடிச்சி ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக அசிங்கமாக தெரியும். இந்த அடைக்கு நான் சேர்த்தது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு என்னென்ன பயிரெலாம் வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. இதில் கடைசி தட்டைப்பயிர் வந்து வச்சுருந்தேன், அதை நான் சேர்க்க மறந்துட்டேன். அதை திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் அந்த சின்ன பவுலால் ஒரு பவுல் அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கிட்டேன். மிளகாயும் இது கூட சேர்த்து ஊற வச்சோம்னா நல்லா வந்து சீக்கிரம் அரைப்படும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கலரும் கொடுக்கும். இதை அரைக்கும் போது கூட வந்து கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி, பூண்டுலாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த அடை. அதை ஊற வச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த காஞ்ச மிளகாய் வந்து அந்த காம்பெல்லாம் எடுக்காமல் காய் வைக்காமலே அப்படியே தான் வச்சுருந்தேன். சரி அதையும் கையோடு இந்த வேலையை முடிச்சிடலாமேன்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் உட்காந்து தாங்க கொஞ்சம் காத்தோட்டமாக அதை பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து உங்களுடைய சமையலுக்கு தேவையான முன்னேற்பாடுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் வேலை கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும். இது தொடர்ந்து நிறைய விளாகில் கண்டினியூவாக சொல்லிகிட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய யூடியூப் ஒர்க் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதாவது வாய்ஸ் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 12 மணிக்கு மேலே என்னுடைய வேலையில் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். வழக்கம் போல தாங்க ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். நம்ம கலைவாணி சிஸ்டர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க, இட்லி பொடி ரெசிபியும் பொடி தோசையும் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறது. அப்புறம் ஏதோ ஒரு சிந்தனையில் மறந்து போயிடுது சிஸ்டர். ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, மறதி தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மந்த்து வந்து மளிகை பொருட்கள்லாம் வந்து ஃபுல்லாக எதுவும் வந்து வாங்கலைங்க. அப்பப்போ என்ன தேவைப்படுதோ அது மட்டும் தான் வாங்கிட்டுருக்கேன். இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அரைக்க போகிறேன். ஏன்னா பொருள் எல்லாமே கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கிறதுனால இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து அரைக்க போகிறேன். இப்போ இட்லி பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பவுலால் வந்து ஒரு பவுல் வந்து உளுந்து எடுத்துருக்கிறேன். கருப்பு உளுந்து எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதில் பாதி வந்து கடலை பருப்பும் 1 ஸ்பூன் வந்து நான் மல்லி அதாவது தனியாக வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நிறையா இருந்தால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாஷ் பண்ணி உலர விட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. அது சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க வாசனை வர அளவுக்கு. நான் எப்போதுமே எதுவுமே தனித்தனியாக வறுக்கிறது கிடையாது, டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து தாங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிறது. எல்லாமே ஒன்றா நல்லா வறுபட்டு வரும். அப்புறம் ஒரு சிஸ்டர் முன்னாடி ஒரு லாஸ்ட்டு ஒரு லாகில் இது பொடி இடிக்கிறது கம்மிங் வந்து நீங்கள் பூண்டு சேர்த்து இடித்து பாருங்கன்னு நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் மேக்ஸிமம் இட்லி பொடிக்கு பூண்டு சேர்க்க மாட்டேன். நான் இன்றைக்கி வந்து பூண்டு சேர்க்குறேன். என்னோடய மாமியார் வந்து பூண்டு சேர்த்து தான் வந்து அரைப்பாங்க. அவங்களும் எப்போதுமே சொல்லுவாங்க இட்லி பொடி அரைக்கும் போது பூண்டு சேர்த்துக்கன்னு சொல்லுவாங்க. நான் சேர்க்குறதே இல்லை. சரி இன்றைக்கி சேர்த்து தான் பார்ப்போமே அப்படிங்கிறனால பூண்டு வந்து ஒரு கட்டி பூண்டு அதை சின்ன சின்ன கட்டி 2 எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வந்து தட்டிட்டு தோலோடவே தட்டிட்டு அது தனியாக எண்ணெய் ஊற்றி வறுத்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து காஞ்ச மிளகாவும் 1 ஸ்பூன் வந்து நான் ஜீரகம் சேர்த்துப்பேன். எப்போதுமே இட்லி பொடிக்கு ஜீரகம் சேர்ப்பேங்க. நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து ஒரு 100 கிராம் எள்ளு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி இந்த ஒரு எள்ளு பொடி மாரி தான் வந்து நான் ரெடி பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சம் வந்து நான் பூண்டு அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் எப்போதுமே இப்படி தான் வந்து பண்ணுவேன். கருவேப்பிலெல்லாம் சமையலில் வந்து சேர்க்கும்போது பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு இதுமாரி கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை பொடி, அதுமாரி கருவேப்பிலை குழம்பு அதுமாரி வச்சு கொடுத்துறது. பசங்க அதுமாரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பாட்டில் போட்டு தாளிக்கும் போது தான் அதை எடுத்து தனியாக வைக்கிறாங்க. எள்ளு சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கைவிடாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருக்கும். ஏன்னா அந்த கடாயில் இருக்கிற சூட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து செவந்து வந்துடும். நல்லா லைட்டாக வந்து பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நான் வீடியோ எடிட் பண்ணும் போதே சாதனப்பா வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஆவணி ஆகட்டும் பௌர்ணமி வர கோயிலில் வந்து இன்றைக்கி விளக்கு பூஜை வந்து பண்ணுறாங்க, நீ கலந்துக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. சரி நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி அரைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி விளக்கு எடுத்து அதை கழுவி வைக்கலாமேன்ட்டு தான் வந்தேன். இந்த ரூமில் தான் எல்லாமே வந்து அதாவது இன்னொரு ரூம் சின்ன ரூமில் மேலே லாஃப்ட்டில் தாங்க எல்லாம் வந்து தம் பண்ணி வச்சுருக்கிறோம். கொஞ்சம் பார்க்க கனம்னா தான் இருக்குது. ஸ்க்ரீன் போட்டு விட்டுட்டோம்னா வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஒரு சிஸ்டர் கூட எனக்கு அந்த ஐடியா வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அந்த லாஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன் தச்சு போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சீக்கிரம் செய்யணும். அது பார்த்திங்கன்னா இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து தேவையானது மட்டும் நான் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே மேலே எங்கள் லாஃப்ட்டில் தான் வச்சுருக்கிறேன். குத்து விளக்குலாம் மேலே தான் இருக்குது. அதை எடுக்கலான்ட்டு தான் வந்தேன். எடுத்துகிட்டு இருக்கும்போதே கரண்ட்டும் வந்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு தடவை தாங்க விளக்கு பூஜையில் வந்து கலந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நான் கலந்துக்கிறது. இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பௌர்ணமி வந்து விளக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 2 வாரம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல. இந்த வாரம் தான் சாதனா பக்கம் அவங்களுக்கும் தெரிஞ்சு இப்போ வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க நீ கலந்துக்கிறியான்னு. நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேன். விளக்கு பூஜை கோயிலில் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நம்ம குடும்ப நன்மைக்காக தான் வந்து பண்ணுறோம்.
கரண்ட்டு வேறு இல்லை, பொடி வந்து கரண்ட் வந்தால் தான் வந்து அரைக்கலாம். சரி அது வரைக்கும் சும்மா தானே இருக்கிறோம், கையோட வந்து இந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாமே விளக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தேவையான பூஜை பாத்திரங்கள் இந்த குத்து விளக்கு எல்லாமே வந்து விளக்கிட்டு இருந்தேன். பீத்தாம்பரி போட்டு தாங்க எப்போதுமே விளக்குவேன், அது காலி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி உப்பும் புளியும் மட்டும் வச்சு தான் வந்து விளக்கிட்டு இருக்கேன். இது சாப்பாடு வடிக்கிற குண்டுங்க, அடியில் வந்து காப்பர் பாட்டம். இதுமாரி வந்து நான் சாம்பாருக்கு புளி கரைச்சாலும் புளி குழம்பு வைக்கிற மாரி இருந்தாலும் அன்றைக்கெலாம் வந்து அந்த புளியை கரைச்சதுக்கப்புறம் அந்த புளி சக்கை கூட கொஞ்சமாக உப்பு வச்சு இந்த குண்டை வந்து தேய்ச்சி எடுத்துப்பாங்க. நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேண்டாம், லைட்டாக தேய்ச்சாலே போதுங்க. அந்த உப்பு புளிக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் அந்த காப்பர் பகுதி எல்லாமே. இது எல்லாமே வந்து நல்லா கழுவி வச்சுட்டு தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோயில் போகிறதுக்கு எடுத்து வைக்கணும். அதுக்குள்ளே வந்து கரண்ட்டு வந்துடுச்சு. சரி கரண்ட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தது, வந்தது இடையில, அப்புறம் உடனே போயிடுச்சு. சரி அது வந்தது உடனே வந்து இதையும் அரைச்சி வச்சிடலாமே, வீடியோ போயிட்டுருக்குது அப்படிங்கிறனால இதையும் வந்து கையோட அரைச்சிட்டு இருந்தேன். இதே கருப்பு உளுந்து போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நான் இன்றைக்கி வந்து எள்ளு வந்து அதிகமாக வந்து சேர்த்துருக்கிறேன். எனக்கு எள்ளு பொடினா ரொம்ப பிடிக்கும். இது கூட எக்ஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட் டைம் நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்து வந்து அரைக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா உங்களுக்கு எப்படி நல்லா நைஸாக வேணுமா இல்லை குறகுறப்பாக வேணுமாங்கிறது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் குறகுறப்பாக தான் எப்போதுமே அரைப்பேன். சாப்பிடும் போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும்பாலும் பகலில் தூங்குறது கிடையாது. ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு ஒரு டிப்பு வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பகலில் நீங்கள் தூங்காமலே இருந்தாலே நம்ம செய்கிற வேலைகளை வந்து பொறுத்தே ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் உடம்பு டயர்டாகிடுங்க, சீக்கிரம் வந்து தூக்கமும் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நைட்டில் சீக்கிரம் படுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் சீக்கிரமாகவே வந்து எழுந்திருக்கலாம். அதே போல் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் ஒரு எண்ணமும் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தாங்க நம்மளால் எழுந்திருக்க முடியும். பார்த்திங்கன்னா பொடியும் அடித்தாச்சு. கருப்பு இல்லை அதிகமாக சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியுது. இதனால் ஆறுனதுக்கப்புறமா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இன்னொரு நாள் பொடி தோசை ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர். இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு 1 மணி ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை பிக்கப் ட்ராப் வந்து பண்ணணும். ரெஸ்ட் எடுக்கணும்னா பெரும்பாலும் தூங்க மாட்டேங்க, ஃபோன் தான் வந்து பார்ப்பேன். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் எதாவது பார்த்துட்ருப்பேன். அப்படி இல்லைன்னா மீஷோவில் எதாவது வந்து பார்த்துட்ருப்பேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம், டைம் போகிறதே தெரியாது. அதுக்கப்புறமா எப்போதும் போல் தான் பசங்களை டியூஷனில் விட்டுட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே நான் வந்துட்டேன். ஏன்னா கோயிலுக்கு வேறு கிளம்பணும் இல்லைங்களா, அதனால் நான் வந்துட்டேன். பசங்களை வந்து சாதனப்பா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டாங்க. வரும்போதே சரி நாளைக்கு சாப்பாட்டுக்கு வந்து கீரை வந்து நல்லா தலன்ட்டு இருந்தது. சரி கீரை உடைச்சிட்டு வந்துடுவோம் கையோட, அப்புறம் இருட்டிடுச்சுன்னா சரி வராதுன்ட்டு அதையும் உடைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தாங்க வந்து மாவு அரைக்கிற வேலை அந்த வேலையெல்லாம் பார்க்கலான்னு நினச்சிட்டு தாங்க கிளம்பிட்டே இருந்தேன். ஏன்னா இங்கேயே எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு அங்கேயே கோயிலுக்கு போனால் ரொம்ப டயர்டாகிடும். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து நைட்டு டிஃபன் வேலையை பார்த்துட்டு மற்ற வேலைகள்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிறனால தாங்க நான் பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அங்கே கோயிலில் வந்து போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கே எனக்கு 9 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த வேலையும் செய்யணுன்னே வந்து தோணலை, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கலாம் முடியாதுங்க. 1 மணி நேரம் தொடர்ந்து உட்காந்துருந்தாலே எனக்கு பேக் பெயின் வந்துடும். அவன் ஏஞ்சி ஸ்டெடியாக நிற்கவும் முடியாது. ஏன்னா முதுகு எலும்பு அந்தளவுக்கு சீக்கிரம் வளையாது, அந்தளவுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ நேரம் உட்காந்துருந்ததே எனக்கு முடியவே இல்லை, பேக் பெயின் ரொம்ப வந்துருச்சு. 9 மணி போல் தான் வீட்டுக்கே வந்தேன். வந்ததுமே டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கடகடன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சது எல்லாமே இன்னொரு தடவை நல்லா வந்து தண்ணியெலாம் வடிகட்டிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கீரை கூட உருவில் நாளைக்கு கீரை செய்யலான்னு பிளான் பண்ணி தான் கீரை கூட வந்து உடைச்சிட்டு வந்தேன். அதுவும் உருவில் அதையும் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாதம் வடித்து காலையில் வச்ச சாம்பார் இருந்தது. அது நல்லா சுண்டை வச்சுட்டு வத்தல் மட்டும் வறுத்தேன், அவ்வளோதான். சாதாரண பையன் தூக்கி உள்ள வைக்கிற ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. நீங்கள் ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், என்னால் செய்யவும் முடியாது. எனக்கு முடியலன்னா நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க. எதை எப்படி கிடந்தாலும் அப்படியே தான் போட்டு வச்சுருவேன். உடம்பு முடியாமல் செஞ்சுட்டு திருப்பி படுத்துக்க முடியாது. அதுக்கப்புறமும் நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்தாகணுங்கிறனால நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க. அப்புறம் அன்றைக்கி நைட் அப்படி தான் வந்து போச்சு. கோயிலுக்கு வந்து வந்தோம், விளக்கு பூஜை நல்லபடியாக வந்து சிறப்பாக முடிஞ்சுதுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கிறனால ரொம்ப பேர் கிடையாது, ஒரு 13 பேர்கிட்ட தான் வந்து இருந்தோம். இனிமேல் தான் வந்து ஒவ்வொருத்தங்களாக தெரிய நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. விளக்கு பூஜை வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து முடிஞ்சது. பௌர்ணமி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் வரலான்னு நினச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க போயிட்டுருந்தது. இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நான் சொல்லியிருக்கிற 1-2 டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.